சிந்துவோட வக்கீல் வரத பார்த்துட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. சிந்துக்கு எப்படி வக்கீல் கிடைச்சா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து மகா அடுத்து வந்து இவ்வளோ பண்ணி கூட இவளுக்கு வக்கீல் வந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க மகா. நான் வந்து சிந்துக்காக வாதாட வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வக்கீல் சொல்கிறாங்க. இங்கே வந்து கேஸே முடிய போகுது. இவங்க வாதாடி என்ன பண்ண போகிறாங்க? அதான் அவங்களே வந்து உண்மையை ஒத்துக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தரப்பு வக்கீல் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு இங்கே பாருங்கள், சிந்து இந்த தப்பெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆதாரம் இருக்குது. இதுதான் சிந்து கைப்பட எழுதின டைரி. அது எப்படி வந்து உண்மையில் ஆகும் அப்படின்னோடனே, உண்மைதான், சிந்து வந்து கைப்பட எழுதுனாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. சிந்து தான் இந்த தப்பை செஞ்சுட்டாங்கன்னு சொல்கிறீங்க. இவ்வளோ தப்பு செஞ்சிருந்தா சிவா ஏன் சிந்துவை ஏற்றுக்கணும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அது கேட்டு எல்லாம் அதிர்ச்சியோட சிவா சிந்துவை இது வரைக்கும் ஏற்றுக்கல. அவர் பொண்டாட்டியாக ஏற்றுக்காம தான் இவ்வளோ நாள் வச்சுருந்தாரு. அவர் வாழவே வாழல சிந்து கூட. இது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து அன்னபூர்ணி எழுதி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அமைதியாக இருங்க, எதுவாக இருந்தாலும் குண்டில் வந்து சொல்லுங்கள் அப்படின்னோடனே அன்னபூர்ணி வந்து சொல்கிறாங்க, சிவாவும் சிந்துவும் வாழவே வாழங்க. அவங்களுக்குள்ளே எதுவுமே நடக்கலை. இப்போ வரைக்கும் அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியை வாழவே ஆரம்பிக்கல. அப்புறம் எப்படிங்க வந்து சிவா வந்து சிந்துவை என் புள்ள எப்போவுமே சிந்துவை ஏற்றுக்கவே மாட்டான். அவன் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னான், நான் தான் நம்பலை அப்படின்னோடனே, இதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் கேட்குறாரு. இதுக்கு பதில் நானே சொல்கிறேன். உங்களுக்கு நல்லா தெரியுமா மேடம், சிந்துவை வந்து சிவா ஏற்றுக்கலன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க. ஏன்னா அப்போவும் நீங்கள் சிவா மனசில் என்ன இருக்குன்னு யோசிக்கல, இப்போவும் நீங்கள் சிவா மனசில் என்ன இருக்குன்னு யோசிக்கல. நான் தப்பு பண்ணிட்டேனா? ஆமாங்க, நீங்கள் தப்பு தான் பண்ணிட்டீங்க. அன்னைக்கு சிவா வந்து உண்மையே சொன்னார். அப்போவும் நீங்கள் வந்து சிவா வந்து மனசில் என்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு யோசிக்காமல் சிந்து கழுத்தில் தாலி கட்ட சொன்னீங்க. இப்போவும் சிவா மனசில் என்ன இருக்குன்னு நீங்கள் யோசிக்கல. சிவா மனசில் சிந்து தான் இருக்காங்க. அது நடக்கவே நடக்காது. என் புள்ள மனசில் கண்டிப்பாக சிந்து கிடையாது அப்படின்னு அதை என்னால் நிரூபிக்க முடியும் மயிலாட் அப்படின்றாங்க. எப்படி நிரூபிக்கிங்க பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. மயிலாட், நான் சிவா கிட்ட சில கேள்விகள் கேட்கணும் அப்படின்னோடனே சிவா வந்து குண்டில் வராரு. சொல்லுங்கள் அப்படின்னோடனே, நீங்கள் வந்து ஒரு டாக்டர்னு எங்களுக்கு தெரியும். டாக்டர் எப்போவுமே வந்து கரெக்டாக உண்மையை சொல்வீங்கன்னு நாங்கள் நம்புகிறேன் அப்படின்னோடனே, நான் உண்மையை சொல்கிறேங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க, நீங்கள் சிந்துவை ஆரம்பத்தில் வெறுத்தீங்க கரெக்டாக? ஆமாங்க, வெறுத்தேன் தான் அப்படின்றாங்க. சரி, இப்போ சிந்து உங்கள் மனசில் இருக்காங்களா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. சொல்லுங்கள் டாக்டர், உண்மை இருக்காங்களா அப்படின்னோடனே அமைதியாக இருக்கார். அமைதியாக இருக்கும்போதே தெரியலையா டாக்டர் மனசில் சிந்து இல்லைன்னு சொல்லிட்டு? அப்புறம் எதுக்காக சார் சிந்துக்கு வாக்கு கொடுத்தீங்க? நீங்கள் உண்மையிலேயே கோயிலுக்கு போனீங்களா இல்லையா? சிந்து கிட்ட சொன்னீங்களா இல்லையா? நான் ஐ லவ் யூன்னு சொன்னீங்களா இல்லையா? நான் உன்னை விரும்புகிறேன், நான் உன்னை ஏற்றுக்கிறேன்னு சொன்னீங்களா இல்லையா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. சொல்லுங்கள், சொன்னீங்களா இல்லையா? ஆமாம், நான் சொன்னேன். இப்போ என்ன சொல்கிறீங்க? சிவாவே சிந்துவை ஏற்றுக்கிட்டாரு. ஒரு வேளை சிந்து தப்பு பண்ணியிருந்தா சிவா ஏன் ஏற்றுக்கணும்? ஏன் மனைவியை அங்கீகரிக்கணும்? மனைவியை அங்கீகரித்து சிவா வந்து ஏற்றுக்கிட்டாரு. இது நடந்த உண்மை. இதுக்கான சாட்சிகளும் என்கிட்ட இருக்குது, சிசிடிவி ஃபுட்டேஜும் இருக்குது அப்படி சொல்லிட்டு காட்டுறாங்க. கோயிலில் எடுத்து சிசிடிவி ஃபுட்டேஜ் அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. பார்த்தீங்கல்ல, சிவாவுக்கு சிந்துவை பிடிச்சிருக்கு, சிந்துக்கும் சிவாவை பிடிச்சிருக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒருத்தர் விரும்புகிறாங்க. அவங்கள எதுக்காக நீங்கள் எல்லோரும் பிரித்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த விவகாரத்துன்றது புருஷன் பொண்டாட்டிக்கு இடையிலானது. அடுத்தவங்க இதில் தலையிட முடியாது மயிலாட். சிவாவுக்கும் சிந்துவும் சேர்ந்து வாழ விரும்பும்போது இவங்களாம் விரும்பலை அப்படின்றதுக்காக நீங்கள் எப்படி விவாகரத்து கொடுக்க முடியும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு அப்படியே வந்து நீதிபதி யோசிக்கிறார். நீதிபதி வந்து கேட்குறாங்க, சிவா இவங்க சொல்கிறதுலாம் உண்மையா? நீங்கள் சிந்துவை விரும்புகிறீங்களா அப்படின்னு அப்படியே சொல்லுங்கள். நான் சிந்துக்கு வாக்கு கொடுத்தது உண்மை தான் அப்படி சொல்லிட்டு சிவா சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ தெரியுதுங்களா, சிவாக்கும் சிந்துக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனை இந்த விவகாரத்து வேணும்னு நினைக்கிறது இவங்க எல்லாரும் தான். புருஷன் பொண்டாட்டி விவகாரத்து வேணும்னு கேட்டால் தானே மயிலாட் நம்ம கொடுக்க முடியும். மற்றவங்களாம் கேட்டால் எப்படி இந்த வழக்கில் கொடுக்க முடியும்? இந்த வழக்கை நீங்கள் தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் அப்படின்றாங்க. வேறு வழி இல்லாமல் நீதிபதி இந்த வழக்கை நான் தள்ளுபடி பண்ணுறேன். ஏன்னா இந்த சம்மந்தப்பட்ட 2 பேருமே வந்து வாழ விரும்புகிறாங்க சேர்ந்து. 2 பேருமே விவகாரத்து வேணான்னு தான் நினைக்கிறாங்க. அப்புறம் எதுக்காக இந்த கேஸ் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணிடுறாங்க. இதை பார்த்துட்டு செம்மையாக அனுப்பி செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் சிவாவும் சிந்துவும் ஒன்றா தான் வாழ்வாங்க. சிவா வீட்டில் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் சிந்துவை வந்து தங்க வைக்கணும் அப்படின்னு நான் தீர்ப்பு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் மறுபடியும் சொல்லிடுறாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் வந்து சிந்து வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. அங்கே தடுக்கிறாங்க அன்னபூர்ணி. இங்கே பாரு, நீ என்னன்னாலும் சரி உன்னை வீட்டில் சேர்த்துக்கவே மாட்டேன், ஆர்டர் இருக்குங்க எங்ககிட்ட அப்படின்றாங்க. வக்கீல் அதிர்ச்சி அடைகிறாங்க அன்னபூர்ணி இதை கேட்டு.